டைரக்டர் வந்து சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேம் சார்ட்ட வந்து, சார் பகத் சார் அப்படி வருவாங்க சார். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக ஏதாவது பேசுவோம். பேசும்போது என் கேரக்டருக்கு நானே நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை இந்த கேரக்டர் நீ பண்ணு அப்படின்ட்டாரு. இல்லை ஒரு டம்மி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து லாங் ஷாட் இதெல்லாம் கொஞ்சம் நிஜமான லத்தி தான் இருக்கும். சீரியஸாக இந்த ட்ரெஸ் கூட அவர் தான் வந்து வாங்கி கொடுத்தது. எப்போதுமே அப்படிதாங்க. இப்போ அது வந்து நம்ம பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் யோசிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து நான் அந்த படத்துல வந்து குரங்கு பொம்மையில வந்து உதவி இயக்குனர். வணக்கம், இது உங்க ஃபேவரட் ஷோ ஸ்பாட் லைட். இது ஹோஸ்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி ராஜா சார் அவர் தான் வந்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய படம் தியேட்டர்ல செம்ம சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மகாராஜா படத்துல நடிச்சு பெரிய பேர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் மத்தியில ஒரு நீங்காத இடம் இந்த படத்து மூலியமா வந்து அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் மகாராஜா படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கே அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து மகாராஜா படம் பார்த்து ரசிச்சிட்டாங்க. ஆனா அந்த படத்துல உங்களோட கேரக்டர் இருக்குல்ல, செம்ம இம்பாக்டா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல உங்களோட பேர் வந்து போலீஸ். ஆனா ஆக்சுவலி உங்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் திருடன். ஸோ அந்த போலீஸ்க்கும் அந்த பைக் திருடனுக்கும் எப்படி இருந்தது? லைக் அந்த பேர் உங்களுக்கு சூஸ் பண்ணுவது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டைரக்டர் சொல்லும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு கிளை கதை ஒன்று இருக்கும். அது படத்துல இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் எடிட்ல போயிடுச்சு. ஓகே. போலீஸ் ஒரு திருடனுக்கு பேர் போலீஸ். எல்லா இடத்துலயும் போலீஸ்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பாரு, டேய் வாடா உனக்கு வந்து என்னடா போலீஸ், யாரா போலீஸ்னு பேர் வச்சது? எங்க அப்பன் சார். இப்ப எங்கடா இருக்கான்? செத்துட்டான். அதான் எதுக்குடா போலீஸ்னு பேர் இருக்கேன்? எங்க அப்பன் பெரிய திருடன் சார். அது போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு டெய்லி தூக்கி போட்டு அடிப்பாங்க. அந்த காண்டில் அவனுக்கு பிறந்த பிள்ளை நான். எனக்கு போலீஸ்னு பேர் வச்சு, டேய் இங்கே போலீஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி அடிப்பான் சார். போலீஸ் மேல உள்ள காண்டில் போலீஸ்னு பேர். நல்ல சீனு. அது தெரியல, அது எடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்துல நிதிலன் சார் கூட 2வது படம் வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மை அண்ட் இப்போ மகாராஜா. ஸோ இந்த 2 படத்துலயும் சார் வந்து உங்களை கேஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து இந்த கொஸ்டின் அவர்கிட்டையும் கேட்கலாம். நீங்க வரும்போது கேளுங்க. யாரா கேட்பீங்க? எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து நான் அந்த படத்துல வந்து குரங்கு பொம்மையில வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பேசும்போதே வந்து நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக ஏதாவது பேசுவோம். பேசும்போது என் கேரக்டருக்கு நானே நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை இந்த கேரக்டர் நீ பண்ணு அப்படின்ட்டாரு. பட் அவரோட நம்பிக்கை என்னால வந்து அந்த அவ்வளோ பெரிய ரோல் கேரி பண்ண முடியும் அப்படின்னு, உன்னால பண்ண முடியும் அப்படின்னு. நமக்கும் சினிமா நடிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகி இல்லை தான் வந்தோம் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டேன். சரி நம்மளே நடிச்சு டைரக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்தது தான் அந்த ரோல். அந்த ரோலை வந்து குரங்கு பொம்மையிலையும் நீங்க வந்து பிடிச்சிருப்பீங்க சூப்பரா. அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ மகாராஜாலையும் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கீங்க. அவங்க கிட்ட அந்த படம் பார்க்கும்போது நம்மளை தாண்டி ஒரு சிரிப்பு வருது இல்ல. லைக் ஏதாவது அந்த அடிக்கிறோம்னா இருங்க பொசிஷனுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு டிக்கியை காமிச்சிட்டு நாங்க அடிங்க அப்படின்னு காமிக்கிறீங்களே. அதெல்லாமே வந்து எப்படி அதெல்லாம் நீங்களா வந்து இது மாதிரி பண்ணலான்னு சொன்னதா? அது எப்படி இல்ல அது வந்து டைரக்டர் எழுதுனதுதான். அவர் ரைட்டிங்ல எழுதுனதுதான். ஸோ அதை தாண்டி நம்ம ஏதாவது சின்ன சின்ன இன்புட் கொடுத்தோம்னா ஓகே, ஒரு பிடிச்சிருந்தா ஓகே இது பண்ணிக்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அவ்வளவுதான் இருக்கும். பட் அவர் தான் ஃபுல்லா ரைட்டிங் ஃபுல்லா அவர் தான். அவரோட ரைட்டிங் அந்த டிக்கி காமிச்சு நிக்கிற ஐடியாலாம் அவர்தான். எவ்வளவு கிரியேட்டிவா இதுலன்னு சொல்லி யோசிச்சிருக்காருல்ல. அது உங்களுக்கு பர்ஃபெக்டா வேற சூட்டா இருந்தது. சரி, அந்த லத்தியை வச்சு அடிக்கிறாங்களே, நிஜமாவே அது வந்து வலிச்சதா இல்ல நிஜமாவே ரியலா அடி வாங்கின ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்படி சொல்றது சொல்லுங்க பாப்போம். இல்ல புரியலையே. டிக்கில அடி வாங்கினதை பத்தி வலிச்சுதான். ஆக்சுவலி நிஜமாவே லத்தியில வச்சாங்க.
ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு நிஜ லத்தி தான். கொஞ்சம் இல்ல ஒரு டம்மி ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஆ. அப்புறம் வந்து லாங் ஷாட் இருந்தா கொஞ்சம் நிஜமான லத்தி தான் இருக்கும். ம், ம், ம். இருக்கும். சில ஷாட் மட்டும்தான் அடி விழுவும். ஓகே. சில ஷாட்ஸ்ல வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் தான். அடிக்கிற ஆ, மாதிரி ஆ. ஒரு எக்ஸ்பிரஷன். ஆ. நிறைய கட்டு போகும்ல. So அந்த மாதிரி தான். So அடி ஒரு 2 அடி விழுந்திருக்கும். 2 அடி நல்லா ஆமா. குளிர்னு அடிக்குது ஆமா, இருந்துச்சா? ஆமா. சரி. எப்படி இருந்துச்சு அந்த வலி அப்படின்லாம் கேட்பீங்க போல இருக்கு. எனக்கு நிஜமாவே கேக்குறேன். எப்படி இருந்துச்சு? சரி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஒரு சைடா உட்கார்ந்துருக்கீங்களே. அதுதான் அதோட காரணமா? இல்ல, இல்ல. அதுதான் எங்க ஆயா சொன்னுச்சு அப்பவே. அதான் நீ படிச்சா பின்னாடி பெரிய ஆள் ஆகலாம்டா அப்படின்னு சொன்னுச்சு. ஆ. இப்போ படிக்காம வந்தா பின்னாடி கஷ்டப்படுவ. நல்லா படிக்கலைன்னா பின்னாடி கஷ்டப்படுவ அப்படின்லாம் சொல்றேன். அது இப்பதான் புரியுது. படிக்காதனால பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? பின்னாடி கஷ்டப்படுறோம்ல. சூப்பருங்க, சூப்பர். இத நான் எதிர்பார்க்கல. உங்க ஆயா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரைட், ரைட். நீங்க கஷ்டப்பட்டாலும் எங்களை என்டர்டெயின் பண்றீங்கல்ல. அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார், தியேட்டர்ல உங்களோட சீனுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்ல, நீங்க ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிட்டீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோடைய 50வது படம். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்காங்க. நடுவில் வந்து ஒரு கேரக்டரா நான் ஆர்டிஸ்ட்ங்கிற மாதிரி நிறைய படங்கள் பண்ணாருமே, ஹீரோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. லைக் நடுவில் ஒரு கேப் இருந்தது. 50வது படங்கும் போது எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பா. அந்த டைம்ல ஒரு காமெடியனா ஒருத்தரை போடணும்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யோசிப்பாங்க. இவங்க தான் பெரிய படத்துக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்கிறத உடைச்சு அங்க நீங்க பண்ணிருக்கீங்க. அது ஹிட் அந்த கேரக்டர். ரைட். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் அது பண்ணுவாங்களான்னு தெரியல. அது எப்படி சாத்தியம் பண்ணா எங்க இயக்குனர், அப்புறம் சேதண்ணன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து சரி நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கலாம். எங்க ஆர்டிஸ்ட் அது ஒரு பெரிய ஹீரோ ஒத்துக்கணும்ல. ம். ஓகே. இல்ல இல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட போடலாம் அப்படின்னு சொல்லல. சேதண்ணன் வந்து ஆல்ரெடி குரங்குபம்பி பார்த்துருக்காரு. ம். பார்த்துட்டு இந்த பையன் சூப்பரா பண்ணிட்டானா, அவன் நம்ம படத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டாரு. ம். ஆமா அந்த பையன் சூப்பரா சூப்பரா அப்படின்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஓகே. ஆமா ஆமா. அது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க செட்டுக்கு போகும்போது எல்லார்ட்ட பேசிட்டு இருக்காரு. நான் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்தாக்கல பயங்கர டேய் கல்கி என் பேர் சொல்லி கட்டி பிடிச்சி டேய் சூப்பரா செம்மையா பண்ணியிருந்த இதுல குரங்கு பொம்மையில இதுல கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்குண்டா பண்ண ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே. குரங்கு உண்மையில நீங்க த்ரோட்டா வருவீங்களே. ஆமா பெரிய ஆனாலுமே இந்த படத்துல ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் நீங்க வருவீங்க மேக்சிமமா. அதுக்கப்புறம் காணாமனாலும் படத்துல நீங்க இருக்கீங்கிறது வந்து எங்க மனசுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஒவ்வொரு சீனுக்கும். அப்படியா? என்னங்க அப்படியாங்கிறீங்க? உங்களை பத்தி பேசும்போது உங்களை விட ஜாலியா இருக்குது நான் தாங்க. நான் உண்மையாவே உங்க படம் தியேட்டருக்கு போய் பாக்குறோம். இந்த மாதிரி இன்டர்வியூ உங்களை தான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தாலுமே நம்ம அந்த படம் பார்த்துட்டு பேசுறது தானே கரெக்டா இருக்கும். படத்துக்கு நாங்க வந்து ஒரு கேங்கா போறோம். கேங்கா போகும்போது எங்க கேங்கிட்டே சொல்றேன் இவரதான்ப்பா இன்டர்வியூ எடுப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப நான் இவரதான் எடுக்க போறேன் அந்த ரோல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது யாருமே நம்பல. ஆமாவா அப்படின்ட்டு படம் முடிச்சுட்டு வந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு, இன்டர்வியூ எடுக்கும்போது இதை ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னாங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. இதை நான் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்குது எங்களுடைய நேயர்கள் முன்னாடி நான் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஸோ இந்த படம் ஃபுல்லாமே வந்து அந்த அந்த படத்துல நட்டி சார் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், சேதுபதி சார் வந்து செம்ம ஆர்டிஸ்ட். நீங்க 2 பேரு கூடயும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணது? அதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா வந்து சேதண்ணன் கூட எல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய நடிப்பு அறக்கிறவர். அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நாம பக்கத்துல இருந்தே பார்த்தோம்ல ஸ்ட்ரெயிட்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்த்துருக்கோம்ல. பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அவரோட பயங்கரமான ஃபேன் வேற. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் வில்லனா பண்ணாலும் அவர் வந்து விக்ரமதா மாதிரி ஒரு பெரிய மாஸ் படம் பண்ணுவாரு. அப்படியே இறங்கி கடைசி விவசாயி மாதிரி. ஆமா என்ன எங்க அப்ப 2 டீ சொல்லிட்டு அதை வச்சு வடையை வச்சு மாஸ் பண்ணியிருப்பாரு. இது இங்க வந்து அது எந்த கேரக்டரா இருந்தாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிடிச்சி பண்ணுவாரு. அவர் வில்லனா நினைச்சாங்க 2 கொம்பு வச்சுட்டு நான் சொல்றது உனக்கு புதுசா இருக்கு ஐ எம் வெயிட்டிங் அதெல்லாம் சொல்றதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேதனை கலைக்கிருப்பாங்க. அவர் என்ன பிச்சிருவார். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் அண்ணன் இருந்து கத்துக்கிற முடியும். ஸோ அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது அந்த மியாவும் சீன் இருக்கு இல்லைங்களா,
ஆமா. அந்த இதுல வந்து காமெடி சொன்னாங்களா அண்ணன் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. அந்த தலையை திரும்பி இப்படி வச்சுக்கலாம்டா, இந்த முடியை ஊதிட்டு வா, அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்ட்ரெஸ்டாக அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டுலாம் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் 50 ஃபாலோவர் ஏறிடுச்சான், அதனால ஃபோன் எடுக்க மாட்டாங்க. தலைவன் இங்கே சேதனெல்லாம் வந்து இந்த 50 படம் பண்ணிட்டு சாதாரணமா இருக்காரு. 50 ஃபாலோவுக்கே வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நிஜமாவேவா? காமெடியா சொல்றீங்க என்னங்க? இல்ல நான் கூட யார் அந்த ஃப்ரெண்டு, நான் வந்து கேட்டே ஆகணும்ன்றலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரிப்பேர் இல்ல பண்ணிட்டேன். சொல்றேன், அந்த மாதிரி இருக்காங்க. அது ஓகே. வந்து சரி, சாதாரண அவர் ரொம்ப டவுன் டு எர்த் இல்ல. ஆமா ஆமா. இப்ப இன்னொரு பக்கம் வந்து நட்டி சார். சோ அவரு கூட அவர் வந்து நார்த் சைட்லலாம் அவரை வந்து ஒரு கடவுளாம் கும்பிடுவாங்க. இந்த டிஓபிஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையா வந்து பண்ணுவார். சோ அவரு கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது உங்க கூட? அவரு கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்கரேஜ் பண்ணி பேசினாரு. இது 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 ஓகேவா அப்படின்னு கேட்பாரு அடிக்கும் போது. இது வந்து வலிக்குதா வலிக்குதா அப்படின்னு அடிச்சு போகுது. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், நீங்க அடிங்க அடிங்க, பரவாயில்ல, இது வலிக்குதா தப்புன்னு ரெண்டு போட்டாரு. அதுதான் அந்த ரெண்டோட பின்விளைவு தான் சைடு வாங்கியிருக்காரு. அப்படியா? அப்படி இன்னமும் அப்படி இருக்கு. ரொம்ப நாள் அப்புறம் தன்னடக்கமா உட்காடுறீங்க, தன்னடக்கமா நிக்குது பாருங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச புள்ள அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் தெரியும் பின்னாடி என்ன எல்லாம் தன்னடக்கம் சொல்லல. அதுதான் ரொம்ப நீங்க வந்து ஜாலியாவே பேசுறீங்க. சும்மா நம்ம பேசும்போது கூட அவ்வளவு ஜாலியா பேசுறீங்க ஒரு மாதிரி. அதனாலதான் உங்களை அந்த டைரக்டர் நிதிலன் சார் வந்து கேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அதான் அது கூட ஒரு ரீசன் தான். ஸோ மகாராஜா படம் வந்து பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம்மா சாரை பத்தி. அதை தாண்டி நீங்க வந்து மண்டேலா படத்துலயே ஒரு மெயினான ஒரு ரோல் ஃபுல்லா த்ரோ அவுட்டா பண்ணிருக்கீங்க. ஸோ அங்க நீங்க காமெடியனா இப்போ வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ரூட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அங்க ஒருத்தர் காமெடி கிங்காவே இருக்காரு, அவர் தான் லீடும் பண்ணிட்டு. அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ணன் கூட நடிக்கும் போது அதுலதான் மண்டேல தான் நாங்க ஃபர்ஸ்ட் அண்ணன் பழக்கம். முன்னாடி அரைகுறையமா தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போது நடிக்கும் போது நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். என்னன்னா அதுல பாத்தீங்கன்னா யோகி பாபு அண்ணனா இதுவாவே தெரியாது, அவருக்கு யோகி பாபு பண்ண மாதிரியே தெரியாது, அந்த கேரக்டரா தான் இருப்பாரு. நிறைய கவுண்டர்லாம் வரும், அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சீன்னா கவுண்டர் வந்துடும். அதெல்லாம் வந்து டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணி அண்ணன் வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி வேண்டான்னு அந்த கவுண்டர்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்தாங்கடான்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் கொடுத்து அது அதுலேருந்து இந்த மண்டேலாலேருந்து இப்போ நிறைய படங்கள் அண்ணன் நிறைய படம் சொல்லி வராங்க. நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட மாணிக் பாஷான்னு ஆமாம் மாணிக் பாஷான்னு ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அண்ணன் ஹீரோவா நான் வந்து ஒரு சீக்கிரமாவே அந்த படத்தை நாங்கெல்லாம் தியேட்டர்ல பார்ப்போம். ஸோ இப்போ சூதுக்கவும் நீங்க பண்றீங்க. ஸோ போஸ்டர்ஸ்லாம் வந்து போஸ்டரே மிரட்டி விடுறீங்க நீங்க. அந்த படம் இன்னும் வரப்போகுது. இன்னொரு ஒரு பிக் ஸ்டார் கூட நீங்க வந்து ஒரு படம் பண்றீங்க, அது நீங்களே எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? இதுல என்ன இருக்குது? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, சூதுகம் 2 பண்ணேன், அதுக்கப்புறம் வேட்டையன் பண்ணேன். வேட்டையன் வித் யாரு கூட சொல்லுங்க? தலைவர் கூட. ரஜினி சார். ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் நம்ம. ஸோ அவரை பார்த்து தான் நமக்கு சினிமாவுக்குலாம் ஒரு ஆர்வமாக தூண்டுதலாக வந்தோம். ஸோ அவர் முன்னாடி நடிக்கணும்னு தான் பெரிய கனவு ஆசையுமா இருந்துச்சு. அது வந்து இப்போ வேட்டையன்ல அவர் கூடவே நடிப்பீங்கன்னு நீங்க யோசிக்கலையா? இல்லை, யோசிச்சுன்னா ஆர்வம் இருந்துச்சு. அது எப்படியாவது நடிச்சிருந்தோம்னு ட்ரை பண்ணேன். நான் வந்து ஒரு இன்சிடென்ட் நிறைய என்ட்ரியில் கூட சொல்லியிருப்பேன். எங்கள் ஊர் அறந்தாங்கியில் வந்து ஒரு சுபா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே படம் பார்க்குறோம். தளபதி படம், தலைவர் வராரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தா இல்லை முடியல நட்டுக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா எனக்கு பெரிய ஆச்சரியம். இன்ட்ரோ பிளாக்ல ஒரு போண்டா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது பிச்சோம்னா அதுக்குள்ள முட்டை இருந்துச்சு. அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியம். முட்டை போண்டா? முட்டை போண்டா எப்படி முட்டைக்குள்ள போச்சு? அது சின்ன வயசுல அப்படின்னு முட்டை இது எப்படி முட்டைக்குள்ள போண்டா அப்படின்னு சொல்லிட்டு போண்டாக்குள்ள முட்டை எப்படி வந்துச்சுன்னா அதுவும் பெரிய ஆச்சரியம். அது மறக்கவே முடியாது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு மகாராஜா அங்க ஓடிட்டு இருக்கு நம்ம படம். எங்க ஆச்சரியப்பட்டோமோ அந்த ஸ்கிரீன்ல நம்ம படமும் ஓடுது, நம்மளும் தெரியும்.
அப்படின்னு இப்போ உங்களோட ஊருக்கே வருவோம். ஊர்ல ஒரு நார்மலா ஒரு சினிமால வரணுங்கிற பையன் நிறைய சான்ஸ் கேட்டு இல்ல ஏடி ஆகி படம் டைரக்ட் பண்ணணும்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அப்படிலாம் இருக்கும்போது லாஸ்டா மகாராஜா படம் இன்னும் தியேட்டர்கள்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் இல்லாம கிராமப்புற தியேட்டர்களே சொல்றேன். ஸோ உங்க ஊர்ல உங்க ஊர் தியேட்டர்ல உங்களோட படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்க ஊர் மக்கள் அதை பார்த்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, ஏதாவது சொன்னாங்களா? ஆமா நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க படம். ஏன்னா நான் வந்து என் ஊர்ல கட் அவுட் அது இதுன்னு வைப்பாங்க. இந்த படத்துக்கு நான் வந்து எதுவுமே சொல்லல ரிலீஸ் ஆனது. ஆனா இப்போ ஃபோன் பண்ணி இந்த படத்துக்கு ஏயா சொல்லல, நீ இதெல்லாம் வச்சிருப்போமே பேனர் ரெகுலர்லாம் வச்சு இந்த தூக்கி கலந்துருப்போமே, இப்படிப்பட்ட படத்துக்கு நீங்க சொல்லலையா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. இப்போ நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு படம். நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, தம்பி என்ன தம்பி நீ நடிச்சிருக்கிறது தெரியும், சும்மா யதார்த்தமா படம் பார்க்க வந்த பார்த்தா நீ ஸ்கிரீன்ல வர தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வாழ்த்துக்கள்லாம் வருது. இதை விட ஒரு கலைஞனுக்கு தேவை என்ன? கண்டிப்பா இல்ல? ஆமா. இந்த ஒரு சக்சஸ நீங்க வந்து அப்படியே சுவைச்சுக்கிட்டே இருக்கும்போது தலைவரோட ஒரு படமும் வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் படத்துல. ஸோ அங்க என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது? தலைவர்கிட்ட இருந்து பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி கிடைச்சதா? மீட் பண்ணி அதுதான் என்னன்னா வந்து நான் ஒரு 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 ஷூட்டிங்ல இருந்தேன், வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருந்தேன். யோகிபா பண்ண படத்துல தான் இருந்தேன். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு வெட்டிங் டே, யோகிபா பண்ணனுக்கு வெட்டிங் டே. அதனால வந்து ஷூட்டிங் பிரேக் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியோட நாங்கள் இதுக்கு போனோம். ஷூட்டிங் வேற ஒருத்தங்க எடுத்துருந்தாங்க. சரி கல்கி நீ உனக்கு ஷூட், ஏன்னா அவரு கூட காம்பினேஷன்றனால உனக்கும் ஷூட்ல இருந்து நம்ம கோவிலுக்கு போகலாம், மருதமலைக்கு போகலாம், கோயம்புத்தூர்ல மருதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காரு. நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம், ஃபேமிலியோட போயிட்டு இருக்காரு. நான் போயிட்டு இருக்கும்போது நான் அப்போவும் ரஜினி சார் போட்டு போயிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க மேனேஜர் கூட சொல்றாரு, என்னங்க தீவிர ரஜினி சார் பண்ணாதீங்க, என்ன ரஜினி பாட்டா போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதான்டா இதான்டா வந்தேன்டா பால்காரன் அப்படின்னு போட்டு தூள் கிளப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ மேல மலையில ஏறும், ஒரு கால் வருது, கால் பேசுறேன், அந்த மாதிரி நாளையிலேருந்து உங்களுக்கு டேட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் நான் வேற ஒரு படத்துல இருக்கேன். அப்படியா, என்ன படம் சார்? இல்லை வேட்டையன் தலைவர் படம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சார் இருக்கு சார், டேட்லாம் இருக்கு சார். நான் வந்து சார் நான் வந்துடுறேன் சார். எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். நான் கோயம்புத்தூர் அப்போ எப்படி இங்கேருந்து வருவீங்க? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் வந்து ரீச் ஆயிடுவேன், நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துடுறேன், இன்னும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் யோகிபா பண்ண சாமி கும்பிட்டுருந்தாங்க. சரி அண்ணன் போயிட்டு இந்த மாதிரி தலைவர் படத்துலேருந்து கூப்பிட்றாங்க, சூப்பரா ரஜினி சார் படம், முதல்ல நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டாந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணார். அப்படியே அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்டாங்க. அப்படியே பிடிச்சி மக்கநாள் காலையில் தலைவரை வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீனு வந்து பகத் பால் சாரோட காம்பினேஷன். அது நடிச்சுட்டு தலைவரை காணாம அப்படியே செட்டில் தேடிட்டு இருக்கோம். திரும்பினோம்னா தலைவர் ஒரு இடத்துல அப்படி ஸ்டைல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்காரு. என்ன தலைவர் இங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறுக்க போயிட்டு இருந்தேன். தலைவர் கூப்பிட்டு தம்பி வாங்க அப்படி கூப்பிடுவாருன்னு பார்த்தேன், இல்ல அதெல்லாம் கூப்பிடல. நிஜமாவே அது நடந்துருச்சோன்னு இப்படி உட்கார்ந்துருக்கேன், என்னதான் சொல்லி கூப்பிடல. அப்புறமா நானும் முறுக்க வடிவேல் மாதிரிலாம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அவரு வந்து கண்டுக்கிற யாரை பாக்குறாருன்னு கூட தெரியல, கண்ணாடி போட்டு செம்ம ஸ்டைலா இருந்தாரு. இன்னைக்கும் தலைவர் வேற லெவல்ல இருந்தாரு. இப்போ எப்படா ரஜினி சார் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்டா ஒரு சீன் வந்துச்சு, ஒரு காம்பினேஷன் வந்து டைரக்டர் வந்து சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார்கிட்ட வந்து சார் பகத் சார் அப்படி வருவாங்க சார், வந்தாச்சுல உங்கள்கிட்ட வந்து பேசுவார். அங்கே கல்கி வந்து பகத் சார்கிட்ட ஒரு டைலாக் பேசுவாங்க. அப்படி அங்கே கல்கி ஒரு டைலாக் பேசுனாலும் அப்படி திரும்பினாரு. அப்படின்னா நான் சார் நான் தான் அந்த டைலாக் அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு திரும்பிட்டது. அது அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதுதான் நடந்தது. ஆமா, கடைசியில அவர் கல்கினா யாரும் தெரிஞ்சிருச்சுப்பா. அவ்வளவுதான், தலைவர் என்னை பாத்துட்டாருப்பா. ஆமா. சோ என்ன சீன் என்ன ரோல் எதுவுமே கேட்கல, ஓகேனா ஓடி போயிட்டீங்க. ஆமா. எவ்வளவு நாள் அந்த ஷூட் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க?
ஒரு 7 days இருக்கும். 7 days. ம். அப்ப ஆமா. கண்டிப்பா ஏடிஎம்ல உங்களோட பிரசன்ஸை நாங்க பார்த்துருவோம்னு பார்க்கலாம். நினைக்கிறேன். அது எடிட் பண்ணாம இருக்கணும். பண்ண பார்க்கலாம். மாட்டாங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ரைட்டு. மகாராஜா படம் பார்த்துட்டாங்கன்னா வேணும்னே எடிட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? இந்த சீனுக்கு தேவையே இல்லைனாலும் உங்களுக்காக போட்டுருவாங்க. ரொம்ப நன்றி. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து ஒண்ணு பண்ணிட்டீங்க. இப்ப இன்னும் நிறைய ரோல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ஆஸ் அ ஆர்டிஸ்டா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. Correct. சினிமால எந்த மாதிரியான ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? எனக்கா? எனக்கு அதான் சினிமா நடிப்புனா வந்து நமக்கு பயங்கர இஷ்டம் தான். அது என்ன ரோலா இருந்தாலும் சரி. அது என்ன குடுக்குற ரோல்ல பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. எனக்கு என்ன மேக்ஸ் காமெடி அது வரும் நமக்கு. ம். காமெடி நமக்கு ஈஸியா வரும். கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும். அதான் ஆசை. ம். இப்போ வந்து குரங்கு பொம்மையில இருந்து நாங்க உங்களை ஆர்டிஸ்டா ஏத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகே. காமெடியான ஆர்டிஸ்ட். ஆ. அதுக்கு முன்னாடி வந்து டைரக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்க நிறைய படத்துக்கு வந்து ஏடியாலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்க சைட்ல இருந்து ஏதாவது படம் டைரக்டர் ஆ. கல்கி ராஜாவுடைய படம் டைரக்டட் பை கல்கி ராஜா அப்படிங்கிற மாதிரி நாங்க பாப்போமா? அந்த நாள் வருமா? அது வந்து இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. இப்போ நீ உங்களுக்கு இருக்காது. ஏன்னு சொல்லுங்க. செம்ம பிஸியா போயிட்டு இருக்கீங்க. உங்க டேட்க்கு வந்து நாங்களே இன்டர்வியூக்கு டேட் வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் எங்களுக்கு தெரியும். இது நிஜமாவே உண்மை. அதனால வந்து ரைட் இப்படி ஒண்ணு ஐயா கிளப்பிடுறீங்க ஐயா பாத்தீங்களா? உண்மையாவே அதாங்கய்யா. ஏன்னா வந்து அவ்வளவு பிஸியா நீங்க இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதான் அந்த மணி அடிச்சிருச்சுமாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கடவுளுக்கு அந்த மணி அந்த சவுண்ட் கேட்டுச்சு போல. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது. என்னங்க இப்ப நீங்க பாருங்க, உங்க கூட ஒரு போட்டோ போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டா என்ன ரீச் ஆகும்னு மட்டும் பாருங்க. So, அத்தனை பேருக்கும் வந்து ஒண்ணு பிடிக்கிற மாதிரி ஒரு ரோலை பண்ணிட்டீங்க. நீங்க தேங்க்யூ ஏதோ நீங்க பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் பாத்துட்டேங்க. ஓவரா பேசணும். இல்ல 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 இல்ல, நீங்க கேக்க சந்தோஷமா தான் பறக்காதீங்க. கீழே இருங்க. நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இருக்கு. சோ இப்போ உங்களை பத்தி பேசியாச்சு, எல்லாரும் பத்தி பேசியாச்சுல. ம். சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்த படம் பார்த்து சொன்ன ஒரு கமெண்ட், இவர் சொன்னது வந்து நான் லைஃப்ல எதிரே பார்க்கல, நான் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? படம் பார்த்ததுக்கு அப்புறம் சினிமால இருக்கிற ஆட்கள் சொன்னது. சினிமால இருக்குது புரியல. சினிமால இருக்கிற ஏதாவது செலபிரிட்டி, டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர்கள் யாராவது படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காம ஒரு கால் வந்து சூப்பரா பண்ணிருக்குப்பா அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? மகாராஜா பார்த்தா ஆ. நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஆ. நம்ம எதிர்பாராத கால் அப்படின்னா எதிர்பாராத கால் யாரு அப்படி யாரும் இல்ல. எனக்கு அண்ணன் சொல்லுவாங்க, சேதண்ணன் சொல்லுவாங்க. ம். பார்த்துட்டு இதெல்லாம் சூப்பரா இருக்குடா, எக்ஸ்ட்ரானரியா உனக்கு வருது, நல்லா வருது, அதெல்லாம் நல்லா இது பண்ணு, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுரு அப்படின்னு. அது அவரு வந்து பிராங்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது அண்ணன் சொல்றதுதான். அண்ணன் பயங்கரமா டீட்டெயிலா பாராட்டுவாரு. ம். தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாரு. ம். எல்லாத்துக்கும் இது பண்ண மாட்டாரு. டேய் இது வந்து தப்பா இருக்கு, மாத்திரு அப்படிம்பாரு. ஆஃப்டர் படம் பார்த்துட்டு ஷேர் பண்ண கமெண்ட். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருக்க, நல்லா நல்லா இருக்கு அப்படிதான் சொன்னாரு. வேற எதுவும் சொல்ல. நல்லா இருக்கு. அது இல்லாம நிறைய டேரக்டர் சொல்லி விடுறாரு. நல்ல நடிகருங்க அவன், அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களே சொல்றீங்க நிறைய படத்துக்கு ஷேர் பண்ணிட்டு சொல்லி விடுறாரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும் போதே ஹாப்பியா இருக்குல்ல? ஆமா. எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் எனக்கு பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் வரும்போது ஒரு 1:30 மணிக்கு கால் வந்தது. ஹலோ, நான் அப்படியே தூக்கத்தில் அட்டன் பண்ணேன். ஹலோ, கல்கி சார்ரா, எனக்கு இப்போதான்டா தெரியும் உன் பிறந்த நாள்னு, நான் இப்போ தான் பார்த்தேன். ஹாப்பி பர்த்டேடா, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கணும். அண்ணே அண்ணே ஓகேண்ணே, தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வருமா? ஆக்சுவலி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ங்கிற எக்ஸைட்டே இல்லாம நார்மலா ஏதோ லைக் நீங்க எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் அவருமே இருக்காரு. அவரு வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். நான் போன இன்டர்வியூலாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலலாம் என்ன தெரியல, ஏதோ வாட்ச் பண்ணிட்டாரு தெரியல. டேய் நீ ஏன் வெளில போற இது பண்ண, ஏன்டா கொஞ்சம் போரிங்கா ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிட்டு ஒரு 40,000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து வந்து அவரே கொடுத்தாரு.
இதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு அவர் தான். இல்ல இல்ல சீரியஸாவா? சீரியஸா இந்த ட்ரெஸ் கூட அவரு தான் வந்து வாங்கி கொடுத்தது. அப்படி இன்டர்வியூஸ்லாம் நீங்க போறீங்க, சூப்பரா ஆமா இருக்கும். ஆமா ஆமா நல்ல இதுவா கொடுக்கணும். இதை சொன்னா கூட அவர் திட்டுறாரா என்னன்னு தெரியல. டேய் இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னிச்சா அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாரு. இது எக்ஸ்க்ளூசிவா நான் இது வந்து இதை எல்லாருக்கும் நான் டக்குன்னு தெரிஞ்சிச்சு உங்களை ஆல்ரெடி. சொல்லிட்டேன். இது எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு மட்டும் சொல்லிருக்கீங்களா? ஆமா ஆமா நான் வேற எங்கேயும் சொல்ல. அது ஏங்க அது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? ஒருத்தர் வந்து டவுன் டு எர்த்தா இருந்து இது ஆமா உங்களை வாட்ச் பண்ணி கரெக்ட் ஆமா. சத்தியமாங்க நீங்க வந்து அவருக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க, ஓகேவா? ஓகே எனக்கு வந்து அவர் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ரைட். இந்த படம் இது அந்த படம் பேர் வேற எனக்கு தெரியாது. பொள்ளாச்சியில விஜய் சேதுபதி சார் ஒரு படம் ஷூட்ல இருந்தது. அப்ப நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் அங்க வந்து சாரை பாக்குறதுக்காக போவாங்க. சில பேர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் போவாங்கல்ல. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் டேரக்டர் இருந்த ஒரு கால் வந்தது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் படம் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் வேணும். எங்களுக்கு அப்பெல்லாம் பேக்ரவுண்ட்னா என்ன தெரியாது, ஷூட்னாலே புதுசா இருந்தது. அப்பெல்லாம் நாங்க படிச்சிட்டு இருந்தோம். விஜய் சேதுபதி நேரா கிளம்பி போயாச்சு. போனா சாரை பார்த்தோங்க, நிறைய பவுன்சஸ் இருந்தாங்க. யாருமே எங்களை வந்து பக்கத்துல கூட விடல. சார் எங்களை கூப்பிட்டு ஏய் தள்ளு போ ஆமா இப்படி கட்டி பிடிச்சி ஒரு 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 போட்டோ பக்கத்துல இருந்து அந்த போட்டோ இன்னும் எங்கிட்ட இருக்கு. அப்படியா? ரைட் எனக்கு அப்ப பார்த்தேன் எவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்காரு. லைக் யாருமே விடவே இல்லை. கண்டிப்பா எனக்கு ஒரு 4 பேர் காலேஜ்ல இருந்து கட்ட வச்சுட்டு போயிட்டோம் சாரை பார்க்கலான்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா கரெக்ட். அவர் எப்போதுமே அப்படிதாங்க. இப்போ அது வந்து நம்ம பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. யார் பேசினாலும் நீங்க பேசுனீங்கன்னா வந்துட்டு என்னன்னு கவனிப்பாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, இருங்க நான் எனக்கு வேலை இருக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது கவனிக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாதிரி பழகுறது மட்டும் மைண்ட்ல இருந்து ஹார்ட்ல இருந்து பழகுறது எல்லாருக்கிட்டையுமே வந்து அது அவரு பாக்குற கோணங்களே வேற. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் செலிபிரிட்டி ஆனாவே வந்து கொஞ்சம் இதுவானாவே வந்து நிறைய வேலை இருக்கு, ஏங்க டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணு இருக்குல்ல. அவர்கிட்ட அதெல்லாம் இருக்கவே இருக்காது. யாரு யாரு ஏதாவது பேசினா கூட அதுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. புரியுதுங்களா? அவ்வளோ அவ்வளோ பிஸி, அவ்வளோ பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த இதுல வந்து என்னை கவனிக்கிறதுல அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய அதான் அது அது அண்ணன் வேற லெவல். ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் உங்களை எடுக்கணும். கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களை எடுக்க தான் போறேன். ரைட். அண்ட் வேற லெவலுக்கு நீங்களும் வரணும். அண்ட் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஒரு இந்த மகாராஜா படத்துக்காக தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் எடுக்கிறேன் உங்களுடைய அப்கமிங் படத்துக்காக. சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் சூப்பரா இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த இன்டர்வியூ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Rashmi signing off. Ta-da.